திருப்பூர் டு மணாலி போற ட்ரிப்ல இது பார்ட் 2ங்க. டெல்லி ட்ரெயின் ஏறி நடுவுல ஆக்ரால இறங்கிட்டாங்க தாஜ்மஹால் பாக்குறதுக்காக. ஆக்ரால ஒரு ஈவினிங் டைம் இறங்குனாங்க. அதனால நைட் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிருச்சுங்க. சோ நைட் ஸ்டே பண்ணிட்டு நாம தங்கி இருக்க இடத்துல இருந்து தாஜ்மஹாலுக்கு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. நீங்க அப்படி தாஜ்மஹால் போற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு காலையில போங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் போங்க. மொட்டை வெயில போயிடாதீங்க. ரூம்ல இருந்து தாஜ்மஹால் போறதுக்குமே நம்ம ஆட்டோல தாங்க போனோம். முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ கம்மி பண்ணி பேசுங்க. ஏன்னா ரேட் தாறுமாறா சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 50 ரூபீஸ் 40 ரூபீஸ் இல்லனா 20 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தாங்க. அப்படியே ஆட்டோல போயிட்டு தாஜ்மஹால் கேட்டுக்கு முன்னாடி நாங்க இறங்கியாச்சுங்க. அங்க இருந்துட்டு காலங்காத்தால இந்த சுட சுட ஆவி பறக்க ஒரு டீ சூப்பரா இருந்துச்சுங்க. டீயை குடிச்சு முடிச்சிட்டு தாஜ்மஹால் பாக்குறதுக்காக உள்ள போயாச்சுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்படியே நடந்து போனீங்கன்னா இந்த சைடு டிக்கெட் கவுண்டர் வருங்க. ஏன்னா டிக்கெட் எடுக்காம நாங்க போய் நின்னுட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வந்து டிக்கெட் எடுத்துட்டு போனோங்க. ஃபாரினருக்கு தனி பிரைஸ், இந்தியனுக்கு தனி பிரைஸ்ங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் பாக்குற மாதிரி இருந்தா 50 ரூபாங்க. அதே அந்த மார்பிள் மேல நடந்து போற மாதிரி இருந்ததுன்னா 250 ரூபாங்க டிக்கெட். டிக்கெட் கொடுக்கும்போது இந்த காயின் மாதிரி கொடுப்பாங்க. இது தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரிட்டர்ன் வரும்போது அதை தான் காமிச்சிட்டு வரணும். நடுவுல இது தொலைச்சு விட்டுறாதீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு நீண்ட ஒரு லைன் நிக்கும். அதுல நின்னீங்கன்னா செக்கிங்லாம் பண்ணுவாங்க. செக்கிங் பண்ணிட்டு இந்த சைடு வந்துடலாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் கொண்டு போனீங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் போகும்போது தாங்க தருவாங்க. சோ உள்ள கொண்டு வராதீங்க. முக்கியமா மைக்கு இந்த மாதிரி ஐட்டம். அதுக்கப்புறம் உள்ள பூந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு கலர்ல ஒரு கோட்டை மாதிரி இருக்குங்க. அதை அப்படியே பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இதுக்குள்ள பூந்து போற மாதிரி தாங்க இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது தாஜ்மஹால் தெரியாதுங்க. அப்படியே கொஞ்சம் போக போக உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுவும் நாங்க மார்னிங் டைம் வேற போனோமா, சூரிய வெளிச்சம் அப்படியே தாஜ்மஹால்ல படும்போது அப்படியே வெள்ளை கலர்ல சும்மா மின்னிட்டு இருந்ததுங்க. தாஜ்மஹால் பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே இங்கேயே 2-3 போட்டோலாம் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தாஜ்மஹாலுக்குள்ள போகணும்னா கால்ல இந்த மாதிரி கவர் போட்டு தான் போகணும்னாங்க. சோ நீங்க வந்துட்டு வெளியே விக்கிறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடாதீங்க. உள்ளே இவங்களே ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கால்ல போட்டுட்டு தாஜ்மஹால் அந்த மார்பிள் மேல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அந்த தாஜ்மஹாலை சுத்திட்டு உள்ள போயிட்டு பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் வெளியே வந்துட்டு பேக்ல இருக்கிற ரிவரையும் பார்த்தாச்சுங்க. உண்மையிலுமே சொல்றேங்க, காலையில பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்ததுங்க. இத்தனைக்கும் நாங்க போனது வீக் டேஸ் தாங்க. அதுக்கே அவ்வளவு கிரௌடுங்க. சோ நீங்க வீக்கெண்ட்லாம் போற மாதிரி இருந்ததுன்னா பார்த்து போய்க்கிங்க. எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் போட்டோ ரீல்ஸ்னு ஏகப்பட்டது எடுத்துட்டு இருந்தாங்க. எப்பயும் போல ஃபாரினருக்கு டூரிஸ்ட் கைடு எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை இறக்கி விட்ட ஆட்டோக்காரர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 மணிக்கு கிட்ட இறக்கி விட்டாருங்க. 10 மணிக்கு வந்துருங்க ஷார்ப்பா அப்படின்னாரு. நாங்க கூட அவ்வளவு நேரம் என்னத்தை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நானும் நினைச்சேங்க. ஆனா உள்ள என்ட்ரி ஆகி நம்ம இங்க இருந்து நடந்து வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டு போட்டோ ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வரதுக்கே அவர் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் நடந்து வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த டோக்கன் காயினை கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோ பிடிச்சிட்டு ரெட் ஃபோர்ட் ஒன்னு இருக்குங்க, அங்க போயிட்டோம். ரெட் ஃபோர்ட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. அந்த ரெட் ஃபோர்ட்ல இருந்து தாஜ்மஹால் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. உண்மையிலுமே பக்கத்தால பாக்குறத விட தூரத்துல இருந்து இந்த தாஜ்மஹாலை பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்ததுங்க. சோ நீங்க ரெட் ஃபோர்ட் போனீங்கன்னா அங்க இருந்து தாஜ்மஹாலை பாக்குறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட்ல கொஞ்ச நேரம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டோங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபாரினருக்கு டூரிஸ்ட் கைட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு. அவ்வளவு ப்ராப்பரா அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. இன்னொன்னு செம கூலிங்கா இருந்ததுங்க இந்த இடமே. அவ்வளவு வெயில்லையும், ஏன்னா நாங்க மத்தியான டைம் ஆயிடுச்சு போறதுக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஆட்டோவை பிடிச்சி நாங்க ரூமுக்கு போயிட்டோங்க. நாங்க ஆக்ரா போயிட்டு இந்த மாதிரி 2-3 இடம் தாங்க சுத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஆக்ரால இந்த சதர் பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தாங்க நைட் டைம். அங்க இருக்கிற லோக்கல் ஃபுட் ஏதோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போயிருந்தோம். சோ நீங்க போனாலும் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல. பட் இந்த கடை நேம் ஹிந்தியில எழுதி இருக்கு, என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க டெல்லி கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் போல பஸ் ஏறிட்டோங்க. ஆக்சுவலா பஸ்லயும் இந்த மாதிரி ஸ்கேம் தாங்க பண்றாங்க. டிக்கெட்ல ஆன்லைன்லயும் செக் பண்ணிக்கங்க. முடிஞ்சா ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தாலும் ட்ரெயின்ல போய்க்கிங்க. எங்களுக்கு பஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பஸ் ஏறிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம்னால. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது பெண்டு கல்றுச்சு. ஏன்னா டிராவலே அவ்வளவு நேரம் இருந்ததுங்க. சோ என்னோட அனுபவத்துல சொல்றேன், ஏன் ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா ட்ரெயின்ல போங்க, இல்ல பஸ்ஸோட அனுபவம் வேணும் அப்படின்னா பஸ்ல போங்க. அதுக்கப்புறம் பஸ் ஒரு இடத்துல நினைச்சுக்க, அங்க இருந்து ஒரு டீயை குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஏறி டெல்லி வந்து இறங்கியாச்சுங்க. டெல்லி வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே ஆட்டோக்காரன் நம்ம பிடிச்சிட்டாப்ல. இங்க இருந்து நம்ம நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கூட்டு போறோம். அங்க இருந்து ஹோட்டல் பிடிச்சி தங்கி அங்கிருந்து நம்ம தங்கிட்டு காலையில போய் நியூ டெல்லி அந்த கேட் இந்தியா கேட்லாம் பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணோம். இப்போ வந்து இது இறங்கியாச்சு. இது 500 rupees ஸ்டார்டிங். அவர் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காப்புல, நம்மளால என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. Room starting 2,500 sir. That is a low price. Low price. Low price Nizamuddin near. இது நியூ सेंट्रल. ये सेंटर दिल्ली सेंटर. दिल्ली सेंट्रल. हाँ, इसमें नहीं होगा सर. सरोजनी मार्केट पर. सरोजनी नगर यहाँ से 10-11 किलोमीटर उधर रूम नहीं है. நிஜாமுதீன் சரோஜினி மார்க்கெட். சரோஜினி. இதுக்கப்புறம் டெல்லியில என்ன நடந்தது, நாங்க எப்படி மணாலி போனோம்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல சொல்றேன். சோ நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சோ இந்த மாதிரி டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க.